ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஒரு கோடிங் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு அரேயை நமக்கு இன்புட் ஆட்டு தருவாங்க. இதில் நாங்கள் என்ன பண்ணணும்னா, ஹையஸ்ட் ஸ்கோரை லோவஸ்ட் ஸ்கோரையும் கால்குலேட் பண்ணணும். அது எப்படின்னா, ஒரு வேல்யூ நமக்கு ஹையாக இருக்குது, அதுக்கப்புறமா அதை விட இன்னும் ஒரு பெரிய ஹை நம்பர் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும், அதாவது லூப் பண்ணணும். அப்படி அதை விட ஒரு ஹை நம்பர் வந்துச்சுன்னா நாங்கள் ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். இதே தான் நாங்கள் லோவஸ்ட்டு ஸ்கோருக்கும் நாங்கள் பண்ணணும். இப்போ நாங்கள் கோடிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு ஸ்கோர்னு ஒரு அரே க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் தான் ஃபைனல் ரிசல்ட்டை அவுட்புட் ஆட்டு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் அரே டிக்ளரேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறமா H1ம் L1ன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் ஹை ஸ்கோரையும் லோ ஸ்கோரையும் நாங்கள் ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஹைன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். இதில் என்ன ஸ்டோர் பண்ணுவோன்னா, அரேக்கு ஃபஸ்ட்டு நம்பரை அதில் ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லோன்னு ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணுவோம். இதேலேயே அதே மாதிரி அரேயில் இருக்க ஃபஸ்ட்டு இண்டெக்ஸை அதில் ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் அரேயை லூப் பண்ணக்கு ஒரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணுவோம். இது ஒரு லிஸ்ட்டுனால நாங்கள் அரே டாட் லென்த் ஆஃப் யூஸ் பண்ணக்கூடாது, அரே டாட் சைஸ் ஆஃப் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு சைஸை கண்டுபிடிக்க இப்போ நாங்கள் ஹை ஸ்கோர் கண்டுபிடிக்க ஒரு இஃப்எல்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். அதில் ஹை ஸ்கோரையும் அரேயை மொத்தமாக லூப் பண்ணி அதில் ஒவ்வொன்றுலேயும் ஹையாக வாரது செக் பண்ணக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்படி ஹையாக ஒன்று வந்துச்சுன்னா அதை இன்க்ரிமெண்ட் பண்ணக்கு H1++ யூஸ் பண்ணியிருக்கியோ. அதுக்கப்புறமா அந்த புதுசாக வர ஹை ஸ்கோரை அதில் ஸ்டோர் பண்ணுவோம். இதே இதை நாங்கள் லோவுக்கும் யூஸ் பண்ணுவோம். கடைசியாக கிடைச்ச இந்த ஹை வேல்யூயையும் லோ வேல்யூயையும் தனியாக அந்த புதுசாக நாங்கள் க்ரியேட் பண்ண அரேயில் நாங்கள் ஆட் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அரே டாட் ஆட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் க்ரியேட் பண்ண கிடைச்ச வேல்யூவை அதில் ஆட் பண்ணி விட்டுடும் அந்த அரேயில். கடைசி அந்த அரேயை ரிட்டர்ன் பண்ணி விட்டுடும் அந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. இப்போ நாங்கள் இந்த கோடை ரன் பண்ணால் நாங்கள் பண்ண இந்த கோடு கரெக்ட்னு காமிக்குது. நம்ம அந்த டெஸ்ட் கேஸ்லாம் வெரிஃபைன்னு காமிக்குது. இவ்வளோ தான் இந்த கோடிங்.